Mathematics 2 reduction formula இது revision series ஓட second video. So revision 2. So revision 1, 2, 3, 4 பண்ணும்போது நம்ம செமஸ்டருக்கு ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு sin as well as cos ரெண்டும் சேர்ந்து வந்தா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டும் சேர்ந்து வரும்போது m minus 1 sin ஓட பவர் m cos ஓட பவர் n. ஸோ ஃபர்ஸ்ட் m ஆரம்பிச்சு m கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டாட் 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 போட்டிருக்கோம்ல அப்படின்னா and so on. ஸோ m முடிஞ்சதுக்கு அப்புறமா n ஆரம்பிக்கணும். n-ஐயும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டா ரெடியூஸ் பண்ணி கம்மி பண்ணணும். டினாமினேட்டர்ல m பிளஸ் n ஸ்டார்ட் பண்ணி 2 ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும். இங்கேயும் ஆட் டேர்ம்ஸ் ஆட் அப்படின்னா இங்க போத் m-உம் n-உம் ஈவனா இருந்ததுனா தான் நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், ஈவன் டேர்ம்னு சொல்லுவோம். இங்க m ஆர் n இஸ் ஆட், ஏதாவது ஒன்னு ஆடா இருந்தா கூட அந்த டேர்ம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ ஆட் டேர்மா இருந்ததுன்னா லாஸ்ட்ல 1ல மல்டிப்ளை பண்ணணும், ஈவன் டேர்மா இருந்ததுன்னா லாஸ்ட்ல 5/2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ஃபார்முலா படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் ஒரு 2 சம் சால்வ் பண்றேன், அதுக்கப்புறம் ஒரு 2 சம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இட்ஸ் இவாலுவேட். இந்த கொஸ்டின் வந்து எப்பயுமே நமக்கு இவாலுவேட் தான் இருக்கும். இவாலுவேட் இன்டெக்ரல் 0ல இருந்து π/2 இட் இஸ் sin பவர் 4x into cos பவர் 5x dx. இங்க m ஓட வேல்யூ என்ன, mன்றது சைனுக்கான பவர். ஸோ m ஓட வேல்யூ 4, n ஓட வேல்யூ 5. இந்த டேர்ம் ஈவனா இருக்கு, இந்த டேர்ம் ஆடா இருக்கு. ஏதாவது ஒரு டேர்ம் ஆடா இருந்தா கூட நம்ம அது என்னன்னு சொல்லணும், ஆட் டேர்ம்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ஈவனா இருந்தாதான் இட் இஸ் ஈவன். ஏதாவது ஒரு டேர்ம் ஆடா இருந்தா கூட இது ஆட். முடிஞ்சிருச்சா? அடுத்தது இப்ப நம்ம ஃபார்முலா எழுத போறோம். ஸோ ஃபார்முலா im, n equal to ஃபர்ஸ்ட் mல இருந்து ஆரம்பிக்கணும். m minus 1, m minus 3 and so on. அடுத்தது n minus 1, n minus 3 and so on. டினாமினேட்டர்ல m plus n, m plus n minus 2 ரெண்டு ரெண்டா கம்மியாகும். லாஸ்ட்ல into 1 ஏன்னா இது ஆட் டேர்ம். இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, m ஓட இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த ஃபார்முலால. அப்ப 4 minus 1 என்ன வரும், 3. 3ல 2 ரெடியூஸ் ஆச்சுன்னா 1, 1ல 2 ரெடியூஸ் ஆனா நெகட்டிவ்ல போயிரும். ஸோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு m-க்கானது 2 வேல்யூ தான் கொடுத்தது, 3யும் 1ம். இப்ப n-க்கு வந்துருவோம். n-ஓட வேல்யூ என்ன, 5. ஸோ 5 minus 1 4. 4ல 2 ரெடியூஸ் ஆனா 2, 2ல 2 ரெடியூஸ் ஆனா 0. ஆனா 0ன்னு எழுதக்கூடாது, நெகட்டிவ்ல எழுதக்கூடாது. ஸோ முடிஞ்சிருச்சு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டர் m plus n. m plus n என்ன, 4 plus 5. 4 plus 5ன்றது 9. இப்போ 2 ரெடியூஸ் பண்ணுங்க. 9ல 2 போனா 7, 7ல 2 ரெடியூஸ் பண்ணா 5, 5ல ரெடியூஸ் பண்ணும்போது 3, 3க்கு அப்புறம் 1. முடிகிற வரைக்கும் கொண்டு வரணும். முடிகிறது மீன்ஸ் 1 இல்லைன்னா 0 எழுத முடியாது, நெகட்டிவ் எழுத முடியாது, அது வரைக்கும் கொண்டு வரணும். அண்ட் லாஸ்ட்ல மல்டிப்ளை பை 1 ஏன்னா இது ஆட். இதுல ஏதாவது கேன்சல் ஆக முடியுமா அப்படின்னு பாருங்க. இந்த 3 கேன்சல் ஆகும், வேற எந்த டேர்ம்ஸும் இதுல கேன்சல் ஆகாது. ஸோ ஆன்சர் 8/315. இது ஒரு ஆட், ஒரு ஈவன். இதுல இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் இன்டெக்ரல் 0 to π/2 sin power 6x cos power 4x dx. இங்க நம்மளோட m வேல்யூ n வேல்யூ என்ன பாருங்க, m equal to 6, n equal to 4. ரெண்டுமே ஈவன். ஸோ அதனால இது ஈவன். ஃபார்முலா எழுதிக்கலாமா, i m, n. mல ஆரம்பிக்கணும், m minus 1 minus 3 and so on. n minus 1 minus 3 and so on. Whole thing divided by m plus n, m plus n minus 2 and so on. லாஸ்ட்ல π/2 ஏன்னா இது ஈவன். மறக்காம அந்த 1 π/2 அதெல்லாம் அங்க எழுதணும்.
இப்போ m ஆரம்பிக்கலாம். m ஓட வேல்யூ என்ன 6. 6ல 1 ரெடியூஸ் ஆச்சுன்னா 5. 5ல இருந்து 2 2 ரெடியூஸ் பண்ண போறோம். 2 ரெடியூஸ் பண்ணும்போது 3, 3ல 2 ரெடியூஸ் பண்ணா 1. ஸோ m ஓட பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ n ஃபர்ஸ்ட் 4 minus 1, 4 minus 1 3. 3ல 2 போகும்போது 1, அடுத்த டேர்ம் எழுதா நெகட்டிவ் ஆயிரும். ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம். m plus n, 6 plus 4 which is 10. 10ல 2 ரெடியூஸ் பண்ணா 8, 6, 4, 2. லாஸ்ட்ல ஒரு 5/2. இப்போ இதில் ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுமானா இது 2 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், வேற எந்த டேர்ம்ஸும் நமக்கு கேன்சல் ஆகாது. ஸோ மேலே வெறும் 3π மட்டும் இருக்கு. அண்ட் டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்கு, மல்டிப்ளை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 512 அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் தேர்ட் சம்மு ஃபோர்த் சம் போட போறீங்க. இட்ஸ் இவால்வேட் இன்டெக்ரல் 0லேருந்து π/2 cos பவர் 8x இன்டூ sin பவர் 2x dx. இது ஒரு சம் போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இப்போ இதில் வந்து ரெண்டுமே ஈவன்ல, ஸோ ஈவன் அண்ட் ஆர்டர் மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு சம் போடுவோம். இட்ஸ் 0லேருந்து π/2 sin power 7x into cos power 5x into dx. இந்த ரெண்டு சம்மும் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸை காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க.